மோடி இவங்களை நம்பி மட்டும் ஆட்சி அமைக்கலைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. மோடி இவங்க 2 பேரும் மட்டும் நம்பி ஆட்சி அமைக்கல. இப்படி குரல் கொடுத்தாங்கன்னா உத்தவ் தாக்கரே உள்ள வந்துட போறாரு, வந்துடுவார். அவங்க சிவசேனாவே உள்ள வந்துடும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கட்சிகள், பேர் சொல்ல விரும்பாத கட்சிகள்லாம் ரெடியாக காத்துட்டு இருக்குது. ஸோ மோடி மெஜாரிட்டி வரதுக்கு இவங்க 2 பேரும் தான் மட்டும் முக்கியம் இல்லை. வேற கூட்டணியிலேருந்து உடைச்சி கொண்டு வரதுக்கு, அவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு பிஜேபியோட கைவந்த கலை. 10 வருடம் ஜெகன்மோகனுடைய ஆட்சியில் ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டார் சந்திரபாபு நாயுடு. வேற வழியில் அவன் மோடி காலில் விழுந்தார். மோடி அவரை காப்பாற்றி விட்டார். இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு வெளியிலேருந்து வரதுக்கு காரணமே அமித்ஷா தான். இப்போ நிதிஷ்குமார் பள்ளி அடிச்சா என்ன ஆகும்? ஒன்றாகாது. தேஜஸ்வி அதை உள்ள வந்துட போறாரு. வந்தால் நிதிஷ்குமார் காணாம போயிடுவாரு. இப்போ நிதிஷ்குமாருக்கோ சந்திரபாபுக்கோ மோடியோட முறைச்சுண்டா இருக்கிறது காணாம போயிடும். இருக்கிறத தக்க வச்சுப்பாங்களா? மோடியோட சண்டை போட்டு இருக்கிறத போயிட்டு ஒண்ணு மேல நிற்பாங்களா? மோடி ஆட்டி படைக்கிறது இனிமே ஒருத்தர் பிறந்துதான் வரணும். மோடி மாதிரி ஒரு டஃப் மேன் பார்க்க முடியாது. தமிழக அரசியல் 2027 எதை மையமாக கொண்டு எப்படி சார் நகரும்னு நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில? இப்ப சொன்ன அண்ணாமலை மையமாக கொண்டு தான் முடியும். ஏன்னா அண்ணாமலையை மீறிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, கஷ்டம். அவர் அந்த மாதிரி ஃபோர்ஸா வளர்ந்து, பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அண்ணாமலை ஃபோர்ஸா வளர்ந்துட்டார். ஒரு குறுகிய சீக்கிரத்தில் ஆளுமையாயிட்டார். அப்ப எந்த ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவோ அதிமுகவோ கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய எதிர்கட்சியா பாஜக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஏங்க காங்கிரஸ் ஏங்க ஈடுபடுத்துறீங்க? அப்புறம் ஒரு பக்கம் பேர் இயக்கம் பண்றீங்க. பேரிக்கா மாதிரி இருக்குது. பேர் இயக்கம் இல்லை, பேரிக்கா. என்ன பேர் இயக்கம்? காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கேவலப்படுத்துறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வருவானா? உள்ள இருக்கிறாலே போதும். திருமாவின் வளர்ச்சி திமுக கிடைக்க பாக்கிறதா சார்? திமுக பயப்படுற அளவுக்கு திரும்ப கொண்டு பெரிய வளர்ச்சி இல்லைம்மா. திமுக பயப்படுற அளவுக்கு திரும்ப வளர்ச்சி இல்லை. இந்த 3 பேரும் 2 பேரும் தனியா போட்டி போட்டு நீங்க ஒரு 1 சீட்ல ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்ப நான் உங்களை ஒத்துட்டு இருப்பேன். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். இப்போ அண்ணாமலையோட செயல்பாடு டெல்லி தலைமை கவனிக்க காரணம் என்ன சார்? அண்ணாமலைக்கு டெல்லியில ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் ஒன்று இருக்கா சார்? அண்ணாமலை சின்சியரா இருக்காருன்னு மோடியும் அமித்ஷா உணர்றாங்க. அண்ணாமலையை கொண்டு பிஎல் சந்தோஷா இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை வரும்போது நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்தார். அவருடைய செயல்பாடை மோடியும் அமித்ஷாவும் கூர்ந்து கவனிச்சாங்க. 2-3 வருஷம் கவனிச்சதுக்கு பிறகுதான் அவருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இதுக்கு வரைக்கும் தமிழ்நாடு பாரதிய கட்சி நிறைய பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க. சிபிஆர், எல்ஜி, முருகன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் தடாலடியாக ஒரு இளைஞர் நம்ம 60 வயசுக்கார ஒரு மாதிரி திங்க் பண்ணுவான், 40 வயசுக்கார 30 வயசு ஒரு மாதிரி திங்க் பண்ணுவான். அந்த மாதிரி திங்கிங் தாட் ப்ராசஸ் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இவரும் ஒரு கட்சிக்காரர் தான், ஆனால் இவர் தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் இவர் மத்திய பாஜகவோட கவனத்தை ஈர்த்துறதுக்கு காரணமே இவருடைய அணுகுமுறை. மற்ற தலைவர்களிலிருந்து வித்தியாசமான அணுகுமுறையில். அது இல்லாமல் மோடி அமித்ஷா என்ன பார்த்தாங்க, அண்ணாமலை கமிட்டடாக இருக்கார். தடுத்து கட்சியை வச்சு படம் பண்ணுறதில்ல, கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறதில்ல, பணம் கொள்ளையடிக்கிறதில்ல, கமிஷன் வாங்குறதில்ல, கலெக்ஷன் பண்ணுறதில்ல. அவர் நேர்மையாக இருக்கிறது மோடிக்கு பிடிக்கிறது. இப்போ எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் இவர் நேர்மையாக இருக்காங்கிற ஒரு காரணம். 2வது பதவி ஆசை அவருக்கு இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பார், கூட்டணி வச்சுருக்கலான்னு சொல்லி எம்பி பதவி போட்டி போட்டிருப்பார். கூட்டணி வேணான்னாரு, எம்பி பதவி வேண்டான்னாரு. டெல்லி கம்பல் பண்ணி தான் போட வச்சது. அவருக்கு இஷ்டமே இல்லை போடுறதுக்கு. ஏன்னா அவர் சொன்னால் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு இருக்கார். இல்லை நீங்கள் போடுங்கன்னாரு. சரி டெல்லி தலையை தட்டம் போடாமல் டெல்லியில் போய் சொன்னாராம், பார்த்தீங்களா நான் சொன்னேன், நான் வேண்டான்னு நீங்கள் கேட்கல, பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பாலிஷ்டாக போயிட்டார். ஆகவே அண்ணாமலை தனித்துவமாக செயல்படுவதால் டெல்லியோட தலைமை பார்வை அவர் மீது விழுந்திருக்குன்னு நம்பலாம். இப்போ மோடி கேபினெட்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆட்டி படைப்பார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணமா இருந்துச்சு சார். வரும் நாட்கள் எப்படி இவர்களும் செயல்படுவார்கள் சார் அவரோட கேபினெட்ல? மோடி ஆட்டி படைக்கிறது இனிமேல் ஒருத்தர் பிறந்து தான் வரணும். மோடி மாதிரி ஒரு டஃப் மேன் பார்க்க முடியாது. ஆகவே இதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு மீடியா பைட்டுக்கு சொல்கிற ஒரு தகவல்கள். சந்திரபாபு நாயுடு எஸ், மோடியும் அவரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் 2014. அப்புறம் 2019 ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு அது கூட சந்திரபாபு நாயுடுக்கும் மோடிக்கும் பர்சனல் சண்டை கிடையாது. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார். அவர் சொன்னார் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணுன்னார். மோடியால் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியல பல்வேறு காரணங்களினால். ஸோ அஃபிஷியல் பிரச்சனையை தவிர 2 பேருக்கும் பர்சனல் ப்ராப்ளமாகவோ சண்டையாவோ ஈகோ பிரச்சனையோ இல்லை.
மோடி சொன்னாராம் ஃபினான்ஷியல் பேக்கேஜ் போட்டு தரேன் அப்படின்னாராம். அப்போ வந்து இல்லை சந்திரபாபு நாயுடு எனக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக வேணுன்னொடனே 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ கூட 2 பேரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அறிக்கை விட்டோ தாக்கியோ ஒன்றும் பண்ணல. அவங்க வேலையை பார்த்தவங்க போயிட்டாங்க. அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிறகு சந்திரபாபு நாயுடு சிறையில் போட்ட பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கடுமையாக வாட்டின பிறகு 10 வருடம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டார் சந்திரபாபு நாயுடு. வேறு வழியில் அவன் மோடி காலில் வந்து விழுந்தார். மோடி வந்து அவரை காப்பாற்றி விட்டார். இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு வெளியிலேருந்து வரதுக்கு காரணமே அமித்ஷா தான் அப்படின்னு டெல்லி தகவல்கள் எனக்கு சொல்லப்பட்டது. ஆகவே மோடிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு போவாரா? முதல்ல மாட்டார். 2வது மோடிக்கு எதிராக போனால் கூட இந்தி கூட்டணி சேர்ந்தால் ஆட்சி பிடிக்க முடியுமான்னா ஒரு கால் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டர், சந்திரபாபு நாயுடு டெப்டி பிரைம் மினிஸ்டர், ராகுல் காந்தி வந்து டூரிசம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு கேபினெட்டை போட்டு ஒரு 3 மாதம் ஓட்டிருக்கலாம். எப்படி நம்ம ஐக்கிய குஜரால் தேவகவுடா மாதிரி ஒரு 3 மாதம் ஓடிருக்கோம். அங்கேயும் இங்கே வக்கில்லை. ஏன்னா எப்படி போட்டால் கூட உங்களுக்கு மெஜாரிட்டி வரமாட்டேங்குது. மெஜாரிட்டியில் மந்திரியாக இருக்கிறத விட்டுட்டு ஏன்னா மைனாரிட்டியில் போய் எதிர்கட்சி உட்காரத்துக்கு சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? யோசிச்சுப்பா. அவரும் ஒரு மூத்த அரசியல்வாதி, 40 வருஷம் அரசியலில் இருக்கார். ஆகவே அவருக்கு மோடியை விட்டு அவர் வழி கிடையாது. மோடி ஒரு பெரிய இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக வளருங்க, நல்லா வளருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் என்னதான் அவர் பல்ட்டி அடித்தா கூட ஒரு ஸ்டேஜில் பல்ட்டி அடிக்கிறது வெறுத்து போயிடும். ஏன்னா ஜனங்க நம்பலை அவரை. இப்போ வந்து நிதிஷ்குமார் பல்ட்டி அடித்தா என்ன ஆகும்? ஒன்றாகாது. தேஜஸ்வி அதை உள்ளே வந்துட போகிறார். வந்தால் நிதிஷ்குமார் காணாம போயிடுவார். இப்போ நிதிஷ்குமாருக்கோ சந்திரபாபுக்கோ மோடியோட முறைச்சுண்டா இப்போ இருக்கிறது காணாமல் போயிடும். இருக்கிறத தக்க வச்சுப்பாங்களா? மோடியோட சண்டை போட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு ஒன்று மேலே நிற்பாங்களா? இது ஒரு விஷயம். 2வது மோடி இவங்களை நம்பி மட்டும் ஆட்சி அமைக்கலைங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. மோடி இவங்க 2 பேரும் மட்டும் நம்பி ஆட்சி அமைக்கலை. இப்படி குரல் கொடுத்தாங்கன்னா உத்தவ் தாக்கரே உள்ளே வந்துட போகிறாரு. வந்துடுவார். அவங்க சிவசேனாவே உள்ளே வந்துடும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கட்சிகள், பேர் சொல்ல விரும்பாத கட்சிகள்லாம் ரெடியாக காத்துட்டு இருக்குது. ஸோ மோடி மெஜாரிட்டி வரத்துக்கு இவங்க 2 பேரும் தான் மட்டும் முக்கியம் இல்லை. வேறு வந்து கூட்டணியிலேருந்து உடச்சி கொண்டு வரதுக்கு அவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு பிஜேபியோட கைவந்த கலை. ஆகவே இந்த கூட்டணினால் அதிகம் லாபம் அதிகம் பலம் பெறப்போவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தான். மோடிக்கு இதனால் ஆதரவு, ஆமாம் ஆதரவு இருக்குது, இல்லைங்களே. அவர் பதவி காப்பாற்றப்படுகிறது, என்டிஏ கூட்டணி தொடரப்படுகிறது, மத்திய அரசாங்கம் வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் விட்டு போவாங்களா? எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இதனால் வளர்ச்சி அடை போடுறது 2 பேர் இருக்கும் பொழுது எந்த முட்டாளர்களும் விட்டு போக மாட்டான். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் என்டிஏல 5 வருடம் தொடர்வார்கள் என்னோட நம்பிக்கை. ஓகே சார். இப்போ தமிழக காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வந்து சர்ச்சையாக வந்து மாறிட்டு வருது சார். தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வந்து பொதுக்குழு மேடையில் வந்து பேசுகிறப்ப நம்ம எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு அடுத்த வரையை சார்ந்தே இருக்கணும், தனித்து செயல்படணுன்றாரு. மறுபக்கம் ஏவிகே செல்வங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 இடத்துல வெற்றி பெற்றதுக்கு காரணமே வந்துட்டு திமுக சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எதை குறிக்குது சார்? புது தலைவர் வந்துட்டு அப்படிதான் உணர்ச்சிப்பட்டு பேசுவாரால எப்படி சார் அது? நான் வேடிக்கை பார்த்து மிக்சர் சாப்பிட்ட கட்சி மேலிட பொறுப்பாளர் தான் நல்ல மிக்சர் சாப்பிட்டுங்கிறார். எனக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ் கட்சி எதை காட்டுறதுன்னா அந்த மேலிட பொறுப்பாளர் மேற்கு வங்க காங்கிரஸ்காரர் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துன்னு நீ என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க, என் தொழில் மிக்சர் சாப்பிடுவதே பணி செய்து கிடப்பதே, மிக்சர் சாப்பிட்டே இருக்கார் பாருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல், யார் என்ன பேசினாலும் கவலைப்படாமல் தங்கமேலு சொல்கிறார், சார் கொஞ்சம் பேச்சு கேளுங்கன்றார், நான் மிக்சர் தான் சாப்பிடுவேன்றார். அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் வந்தது. காமராஜர் பார்த்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிப்பார், ராஜாஜி பார்த்தாருன்னா மனசு வெம்பி செத்து போவார், சத்தியமூர்த்தி பார்த்தாருன்னா தற்கொலை பண்ணிப்பார், சத்தியமூர்த்தி போனே கூட தற்கொலை பண்ணிப்பார். அப்படி ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கு. முதல்ல செல்வ பெருந்தகை பேசுறது தப்பு கிடையாதுங்க. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவருக்கு காங்கிரஸை வளர்க்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜால்ரா அடிக்க பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா? அழகிற நல்ல ஜால்ரா அடிச்சார், ஜம்முன்னு ஜால்ரா அடிச்சு அவர் வேணுங்கிறதுலாம் வசதி வாய்ப்புகள்லாம் பெருக்கினார், நல்ல சௌக்கியமாயிட்டார். அவர் அந்த மாதிரி செல்வ பெருந்தகை இல்லை. அவர் ஏற்கனவே நிறைய பணக்காரர், நிறைய சொத்து சுகம்லாம் வச்சுருக்கார். அவருக்கு நீ கொடுக்குற பணம் வேணாம், அவர் கட்சியை வளர்த்து நல்ல பேர் வாங்கணும்னு பார்க்குறாரு. அதில் தப்பு இல்லை. அவர் தனியாக போட்டி போடலாமான்னு ஒரு கருத்தை கேட்குறாரு. நீங்கள் சொல்லிட்டு போங்க, போட்டி போடுங்க, போட்டி போடாதீங்க, வேண்டாம், விஷ பரீட்சை, ரிஸ்க்கு, ஏதோ சொல்லிட்டு போங்க. ஏங்க ஒரு தலைவருக்கு கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறது கூட பயந்தான், அப்புறம் என்னங்க ஒரு கட்சி நடத்த முடியும்? அவர் ஏதோ கேட்குறாரு, இல்லை ஐயா வேண்டாம் ஐயா ரிஸ்க் எடுக்க வேணாம், நான் போச்சு ஏசி டிஎம்கே அவ்வளோதான்,
டிஎம்கே காலில் போய் விழுங்க, டிஎம்கே எழுத்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுங்க. யார் சொல்கிறது? முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவர் தமிழுக்கு தாங்க சொல்கிறார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பழைக்காதுங்க, நீங்கள் எதுக்கு செல்வ பெருந்தகை வேஸ்ட் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸ்லாம் பழைக்காது, அது திமுக காலில் அடங்கி வைங்க, வச்சுட்டு 40-20 சீட் வாங்குங்க, 5-10 சீட் வாங்க, காசை பண்ணுங்க, போயிட்டே இருக்கு, ஏங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இவிகே இளங்கோவனோட கூற்று. பீட்டர் அல்போன்ஸ் அவர் டிஎம்கேவா காங்கிரஸான்னு யாருக்கும் தெரியாது, பாதி நேரம் டிஎம்கேல இருப்பார், பாதி நேரம் காங்கிரஸில் இருப்பார். அவர் பேச்சில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. கலைஞரிடம் கேட்பது போல் ஸ்டாலினிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வாருங்கள். தட் இஸ் மாநகராட்சி நகராட்சி தேர்தலில் போட்டி போடுற லிஸ்டெல்லாம் ஸ்டாலின் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணுமா. ரெடி பண்ணிட்டீங்களா? யார்கிட்ட கொடுக்கறதுக்கு? ஸ்டாலின்கிட்ட கொடுக்கறதுக்கு. நீங்கள் என்ன போஸ்ட்மேனா? வாங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்து அப்ரூவ் வாங்கி கொடுக்குறது. ஒரு தொகுதியில் போட்டி போடலாம், சேர்மனாக வர முடியாது. ஏங்க காங்கிரஸ் ஏங்க இப்படி இழிவுபடுத்துறீங்க? அப்புறம் ஒரு பக்கம் பேர் இயக்கம் பண்ணுறீங்க. பேரிக்கா மாதிரி இருக்குது. பேர் இயக்கம் இல்லை, பேரிக்கா. என்ன பேர் இயக்கம்? காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கேவலப்படுத்துறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வரவானா, உள்ளே இருக்கிறாலே போதும். இந்த ஆனால் தங்கபால் நல்லா சொன்னார், இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு இருப்பீங்கன்னு. தங்கபால் மூத்த தலைவர், சும்மா சொல்லல, அவரெல்லாம் உண்மையாக காங்கிரஸ் பற்றுடையவர். ஆனால் என்ன நடக்குதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு தரிகட்டு போயின்னு இருக்குது. யார் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்தால் அவருக்கு பிடிக்காது, அவர் வந்தால் 10 கோஷ்டி. இப்போ திருநாவுக்கரசெல்லாம் ஆளே காணும், ஸ்டேஜில் கிருஷ்ணசாமிலாம் ஆளே காணும், ஜெயமாறுலாம் ஆளே எல்லாம் காணும். ஏன்னா அவங்களுக்கு இவர்கிட்ட பிடிக்காது. அழகிரி இருந்த வரைக்கும் சில தலைவர்லாம் வருவாங்க. பீச் இந்த மாதிரி எங்கங்க இந்தியாவோட உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பல போஸ்ட்டை வச்சார். 30 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்க. ஒரு காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் உங்களால் வர முடியாதா? ஏன் வர முடியாது? மந்திரி சபை கூட்டத்துக்கு மட்டும்தான் போவீங்க, இல்லைன்னா சண்டே இல்லை அட்வொகேட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. காட்சி கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டேன். பிலோ மை டிக்னிட்டி, என்னோட தகுதிக்கு கம்மியானது. அது யார்? மேலில் பொறுப்பாளர் மிக்சர் தின்ற மீட்டிங், பெரிய பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் கூட இல்லை, மேலில் பொறுப்பாளர் மிக்சர் தின்ற மீட்டிங் சிதம்பரம் வரமாட்டார், ஜெயலலிதா வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. கட்சி நான் காணாமல் போகிறதுக்கு காரணமே ஒற்றுமையின்மை. அவங்களுக்குள்ள ஈகோ. யாரும் ஒரு லைனில் போக மாட்டாங்க. இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், பின்னாடி 4 பேர், சைடில் 3 பேர். அப்புறம் எங்கே ஒற்றுமை வரும் கட்சியில்? ஓகே சார். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சார். அதிமுக நான் 20% வாக்கு பெற்றிருக்காங்க. அதுவே வெற்றியை கொண்டாடிட்டு வராங்க சார். எதிர்கட்சியை சுவை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40% வாக்கு தேவை சார். மீதி 20% அதிமுக குறைய காரணம் என்னவா நினைக்கிறீங்க சார்? கூட்டணி இல்லையா, இல்லை தனித்து செயல்பட்ட அதெல்லாம் சாத்தியமாக நினைச்சு பண்றாங்க சார்? இல்லைம்மா, இது 20% வாங்கி கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடிட்டு போறாங்க. அவங்களுக்கு கொண்டாடணும்னு ஆசை. எங்க கொண்டாடுறத நம்ம தடுக்க முடியுமா? அவங்க எதிர்கட்சி நினைச்சுனுங்கிறாங்க. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி அதிமுகன்னு ஒரு கனவுல இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், நம்ம ஏன் தடுக்கணும்? அவங்க கனவு காணிட்டு போறாங்க. நாங்கள் தான் எதிர்கட்சின்னு. உண்மையாக எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். முதல். ரெண்டாவது, ஏன் 20% வந்தது? எடப்பாடியை எல்லா முன்னாள் அமைச்சர்களும் தலைவராக எடுத்துக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏவும் தலைவராக எடுத்துக்கிறாங்க, இருக்கிற எம்பி எல்லாம் தலைவராக எடுத்துக்கிறாங்க, ராஜ்யசபா 1 2 இருக்காங்க, தலைவராக எடுத்துக்கிறாங்க. தொண்டர்கள் ஓரளவுக்கு தலைவராக எடுத்துக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கினாங்களா? இந்த தேர்தல் இல்லைன்னு முடிவு வந்துச்சு. நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க தலைவர், அவரை ஏற்றுக்காதவனே கிடையாது. ஆனால் மக்கள் ஏற்றுக்க, அதுதான் இப்போ கீ பாயிண்ட். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா அவங்களால அரசியல் பண்ண முடியாது. இம்பாசிபிள். 20% கடந்த ஆண்டை விட இப்போ அதிகரிச்சிருக்கு சார். நீங்கள் நம்பரில் சொல்லிக்கலாம். எவ்வளோ எம்பி சீட் வந்திருக்கு? எத்தனை இடத்துல நீங்கள் 3000க்கு தள்ளப்பட்டீங்க? எங்கன்னா அம்மா இருந்தீங்கன்னா அதிமுக 3000க்கு தள்ளப்படுமா? யோசிச்சு பாருங்க. சின்ன கால்குலேஷன். அம்மா இருந்து தோக்காம இல்லை, அம்மா இருந்து கண்டிப்பாக கட்சி தோத்துருக்கு, கண்டிப்பாக தோத்துருக்கு, தோக்காம இல்லை. ஆனால் அம்மா இருந்து 3வது இடத்து கட்சி சிதிலம் அடைஞ்சு இந்த மாதிரி போகுமா? 96ல் கூட தான் அம்மா பெரிய தோல்வி அடைஞ்சாங்க. கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார். அப்போ பர்கூரில் ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. 2001 வரலையா? வந்துட்டாங்களே, மூப்பனாரை கூட்டி வச்சுன்னு வந்துட்டாங்களே. 2001 எல்லாம் சொல்லிட்டு டிஎம்கே தான் வரும்னு. 2001 ஜெயலலிதா வந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பாராட்டியிருப்போம். எடப்பாடி ஸ்ட்ராங் தலைவர்ப்பா, அவர் 10 வாட்டி தோற்றாலும் பரவாயில்ல, 5வது வாட்டி வந்துட்டாரு. நீங்களும் பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டீங்க. சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சதுக்கானமே பாரதிய ஜனதா கூட்டணி தான். பாஜகவோட ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நீங்கள் 70 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க. உங்கள் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அவங்க தோற்று போயிட்டாங்க. 4 பேர் மட்டும் ஜெயிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கூட்டணி கணக்குங்கிறது
வெற்றி தோல்விங்கிறது என்னதான் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நம்பர். நீங்கள் பர்சன்டேஜ் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், பத்திரிகையில் கட்டுரை எழுதலாம், பாஜக வளர்ந்துருக்கிறது, அதிமுக தேய்ந்திருக்கிறதுன்னு. நம்பர் தான் முக்கியம். எவ்வளோ எம்எல்ஏ எவ்வளோ எம்பி இருக்காங்க. ஒரு ஓட்டில் தோற்று போன அப்பாவு எம்எல்ஏ ஆக முடியல, ஒரு ஓட்டில் தோற்று போனார். ரீகவுண்ட் பண்ணி பார்த்தாங்க, ரீகவுண்ட் மினிஸ்டராக வந்தார் சிதம்பரம், ராஜகாரணம் பண்ணி தோற்று போயிட்டார். எண்ணிக்கை எம்எல்ஏ எம்பி தான் முக்கியமே தவிர இந்த பர்சன்டேஜ் எல்லாம் இந்த ரூமில் போர்டு ரூமில் உட்காந்து பேசுகிறோம் பாருங்க, அதுக்கு தான் லாய்க்கு. தமிழக அரசியல் வந்து டெல்லி தலைமை வந்துட்டு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க சார். முன்னதாக வந்துட்டு தமிழக அரசுல யாரும் கண்டுக்காம இருப்பாங்க, இப்போ உடனே வந்து கருத்து தெரிவிக்கிறனால எதை குறிக்குது சார் இதெல்லாம்? தமிழக அரசியலை வந்து பாஜக வந்து கவனிக்காம இல்லை, கவனிச்சுட்டு தான் அடிக்கடி கவனிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ 40 சீட் டிஎம்கே அடிச்சது பாருங்க, அதை டெல்லியை ரொம்ப யோசிச்சு பார்க்க வச்சிருச்சு. என்னடா அது இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடுது. அவங்களே ஐபி சொன்னது வந்து 30 வரும் 25 வரும் டிஎம்கே அப்படின்னு தான் ஐபிஏ சொல்லியிருக்கு. எல்லா தகவல்களும் பொய்யா போயிட்டு. டெல்லி எதிர்பார்க்காத ஒரு மேட்ரு என்னென்னா 40 டிஎம்கே அடிச்சது மோடியோ டெல்லியோ பிஜேபியோ எதிர்பார்க்கல. ரூட் ஷாக்கு தான் அவங்களுக்கு. அது காரணங்களை பற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, ஜனங்க ஓட்டு போட்டாங்க, டிஎம்கே போட்டாங்க. அது ஏன்னு கேட்கறதுக்கு உரிமை நம்ம கிடையாது. 40 எம்பி ஏன் வந்தான்னு கேட்க முடியாது. 40 எம்பி வந்தாச்சு, அவ்வளோதான். அடுத்தது மோடி என்ன சொன்னான்னா, இந்த வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் போல இருக்கு, நமக்கு பிரச்சனை ஆகும் போல இருக்கு, அண்ணாமலையோட க்ரோத்துக்கு இது அஃபெக்ட் ஆகுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அமித்ஷா கிட்ட. அமித்ஷா சொன்னால் இருங்க பண்ணுவோம், நம்ம பேச முடியணும், மந்திரத்தை அமைக்கிட்டோம். இப்போ டெல்லி வந்து என்ன பண்ண போகுது, இங்கே தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்து யார் என்ன தப்பு பண்ணுறா இது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லா ரெக்கார்டும் அவங்ககிட்ட இருக்குது. அது ஏன் நடவடிக்கை எடுக்கலாம் நமக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஒரு சமயம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்களா என்னன்னு தெரியல, அடுத்த சட்டத்தை பேசி அண்டர்ஸ்டாண்டிங் போகிறாங்களா தெரியல. ஆனால் டெல்லிகிட்ட இருக்கிற தகவல்களை விட அதிகமான தகவல்களை சேகரிக்க சொல்லி இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாடு என்ன நடக்குது தகவல் வேணும், டைரெக்டாக அமித்ஷா டேபிளுக்கு போகணும். ஐபியோட ரூல் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற சில இண்டிபெண்ட் பீப்புளும் சில ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளும் இந்த பணியில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு இப்போ இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி கூப்பிட்டு என்ன நடக்குதுப்பா அப்படின்னு தெரிஞ்சு அந்த நியூஸை லீக் பண்ணி வாங்கி டெல்லிக்கு சொல்கிறது. அது வந்து ஒரு நட்பு பேசிட்டு இருக்கலாம், குறை சொல்ல முடியாது. அவங்க பிஜேபி லாயலிஸ்டாக இருக்கலாம், லாயலிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆதரவாளராக இருக்கலாம், திமுக எதிர்ப்பாளராக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. இது ஏதாவது ஸ்டாலினுக்கு ஆபத்தாக முடியுமா? ஒன்றும் முடியாது. எனக்கு சீஃப் மினிஸ்டர் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ ஆட்சிக்கு அப்புறம் நடக்காத காரியம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஆட்சி கவுதி ஏதாவது காரணம் எல்லாம் பண்ணீங்கன்னா திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணணும், மூணில் கரிய பூசி. ஸோ பயமுறுத்தலாம் ஸ்டாலின் ஆட்சி, பூதம் வருதுன்னு. ஒன்றும் பண்ண முடியாது. இதே லெவல் போச்சுன்னா அடுத்த சட்டசபை தேர்தலில் 200 சீட் டிஎம்கே ஜெயிச்சுட்டு போன்னு என்னோட கருத்து. இப்போ கூட்டணி கட்சியில் உள்ள திருமாவளவன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு சார், தனி சின்னத்தில் போட்டியிட்டு. இந்தியா கூட்டணியில் அவருக்கான அந்த அங்கீகாரம் வந்து தரல, பின்னாடி தான் வந்து நிற்க வைக்கிறாங்க அவரை. இருந்தாலும் ஜேஆர்டி லல்லு பிரசாத் பார்த்தீங்கன்னா 4 சீட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள், ஏன் வந்து ஒதுக்கப்படுகிறார் சார்? லல்லு பிரசாத்தையும் தேஜஸ்வியும் திருமாவளவன் கம்பேர் பண்ணுறதே தப்புமா. லல்லு பிரசாத் தேசிய தலைவர், மத்திய அமைச்சரவையில் இருந்தார். 50-60 ஆண்டு கால அரசியல்வாதி. அவர் அரசியல் பண்ணாத ராமன ஒரு லோகியா போன்ற தலைவர்கள்லாம் அரசியல் பண்ணியிருக்காரு. ஊழல் அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. லல்லு யாதவ் ஒரு இந்தியாவோட முதலமைச்சராக இருந்து, மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருந்து, பெரிய பொறுப்புக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கட்சி தலைவர், தேசிய கட்சியோட தலைவர். அவர் பையன் வந்து தேஜஸ்வி, அவர் தேசிய கட்சி தலைவர். நீங்கள் மாநில கட்சி கூட இல்லைம்மா, இப்போ தான் வந்திருக்கீங்க. உங்களை முன்னாடி ராகுல் காந்தி பக்கத்தில் உட்கார கூட எதிர்பார்க்கறது தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அத்தவாலேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தூக்கி ராகுல் காந்தி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரா, இல்லை மோடி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரா? எண்ணிக்கை மட்டும் முக்கியம் இல்லை, ஆளுமையும் முக்கியம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ராகுல் காந்தி பக்கத்தில் உட்கார வைக்கிறதுனால அப்படி ரோஷமான இருந்தால் இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ஒரு காங்கிரஸ் ஓட்டு போட்டுக்க மாட்டான். இப்போ பேசுறது பச்சோந்தித்தனம். ஜெயிச்சு முடிச்சு வந்தாவிட்டு எம்பி ஆனாவிட்டு, இனிமேல் 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாது ஆனாவிட்டு, காங்கிரஸையும் என்டியும் திட்டுறது பெரிய வீரத்தனம் இல்லை, அது கோடத்தனம். நீங்கள் விசுவாசமாக இருங்க முதல்ல. ஃபஸ்ட்டு எங்கே இருக்கு? எங்களுக்கு திமுக விசுவாசம், திமுக விசுவாசம். திமுகவில் இருந்துனே அதிமுக அதிகமாக ஓட்டு வர சீட்டு வருமானு பார்த்தீங்க. திமுகவில் இருந்தால் வேறு ஏதாவது கூட்டணிக்கு போக முடியுமான்னு பார்த்தீங்க. பாமக கூட்டணி இல்லாத கூட்டணியாக இருக்கணும்னு பார்த்தீங்க. நீங்கள் கண்ணை வெளியில் வைக்காமல் இல்லை, கண் பார்வை வெளியில் போயிட்டு தான் இருந்தது. விஜயகாந்த் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்க, காங்கிரஸோட தனியாக வரலான்னு சொன்னீங்க. காங்கிரஸ் நம்மள தனியாக போட்டி போட்டால் திராவிட கட்சிக்கு மாற்றார்களான்னு பார்த்தீங்க, கம்யூனிஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஸ்டாலின் காதுக்கு போகாமல் இருக்குமா சொல்லுங்கள்? அவர் சீஃப் மினிஸ்டருங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க, ஸ்டேட் மெஷினரி அவர் கையில் இருக்குதுங்க. டெல்லியில் வந்து இன்வெஸ்ட் போகாமல் இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன்,
ஜெயிச்சிங்க. அப்புறம் அட்வைஸ் வேறு, இந்தி கூட்டணி தங்களை திருத்திக் கொள்ளணும். யாருக்கு? மல்லிகார்ஜுன கார்கேனுக்கா? நீங்களா? மல்லிகார்ஜுன கார்கே தான் உங்களுக்கு சீட்டே வாங்கி கொடுத்தது. ஒரு சீட்டு மேலே தர மாட்டேன்ட்டார் ஸ்டாலின். மல்லிகார்ஜுன காலில் போய் விழுந்தீங்க. அவர் ஸ்டாலின் கூட எப்பா போனா பாட்ட நம்ம பையன்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லி வந்தது. வெட்டு மரத்தையே நீங்கள் கூறு பார்த்தா என்னமா அர்த்தம் சொல்லுங்க? காய் கொடுக்குற மரத்தையே வெட்டினா என்ன அர்த்தம்? நீங்கள் அரசியலில் இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது. அதுக்குள்ளே முதிர்ச்சி அடைந்து அகில இந்திய தலைவராக பார்லிமெண்ட்டில் போய் எதிர்கட்சியில் உட்காந்து ஒன்றும் பண்ண போதில்லை. பொறுமையாக இருங்க. உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்காக ஆதரவு இருக்குது. நீங்கள் தான் அன்டிஸ்பியூட்டட் லீடர், தலித்தின தலைவரே நீங்கள் தான், வாழும் அம்பேத்கர் நீங்கள் தான், எந்த டவுட்டும் கிடையாது. வாழ்க. ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்து இந்தி கூட்டணியை பகிச்சிக்கினீங்கன்னா இங்கெல்லாம் அங்கெல்லாம் போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். ஆல்ரெடி ப்ராப்ளத்தை அதிகம் தேடிக்குவானு சொல்கிறது. இல்லை, திருமாவின் வளர்ச்சி வந்துட்டு திமுக வந்து கெடுக்க பாய்க்கிறதா சார்? திமுக பயப்படுற அளவுக்கு திரும்ப கொண்டு பெரிய வளர்ச்சி இல்லைம்மா. திமுக பயப்படுற அளவுக்கு திரும்ப வளர்ச்சி இல்லை. இந்த 3 பேரும் அந்த 2 பேரும் தனியாக போட்டி போட்டு நீங்கள் ஒரு சீட்டில் ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்போ நான் உங்களை ஒத்துட்டுருப்பேன். திமுக பயப்படும் பிசிகான்ற வார்த்தை நான் ஒத்துட்டுருப்பேன். நீங்கள் நின்று போட்டி போட்டதே திமுக தேவையில் தானம்மா. அப்புறம் எப்படி திமுக வளர்ந்து பார்க்கும்? திமுக பயப்படணும்னா எப்போ தான் நம்ம பயப்படணும்? தனியாக போட்டிட்டு 1 லட்சம் வாக்கில் ஜெயிச்சிங்கன்னா திமுக பயப்படுறது நான் ஒத்துக்கிற தயாராக இருப்பேன். அந்த கூட்டணி வெற்றியை பார்த்தீங்கன்னா 40 வெற்றின்றது கூட்டணியோட சேர்த்து தான் அந்த வெற்றி. ஆனால் வந்து ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேச காரணம் என்ன சார்? இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா மோடி பிரதமர்னு சொல்லியா? என்டிஏ கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு வெற்றிக்கு நான் சொல்கிறோம். என்டிஏ கூட்டணி தலைவர் மோடிக்கு அந்த வெற்றி. தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி தலைவர் ஸ்டாலின். இந்தி கூட்டணி தலைவர் செல்வ பெருந்தகை இல்லை. டெல்லியில் வேணா அவங்க இந்தி கூட்டணி தலைவர் வந்து கார்கேயா இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் தலைவர். ஏன்னா இந்தி கூட்டணிக்கு முன்னால் பிறந்த கூட்டணி, கலைஞரால் போடப்பட்ட காங்கிரஸ் கூட்டணி. நீங்கள் பேரை மாற்றிக்கினீங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறத மாற்றி போர்டை வச்சுட்டீங்க, டுவெலட் போர்டு மாதிரி இந்தி கூட்டணின்னு. அதனால் புது கூட்டணி ஆகாது, பழைய மந்தையில் உரிய புதிய கல் தான் அது. 15 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட கூட்டணி. ஸோ இந்த கூட்டணியின் தலைவர் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின். அவர் உரிமை கொண்டாடலைன்னா தப்பு இல்லையே. கூட்டணி தலைவர் அவர் ஜெயிச்சாரு, அவர் வெற்றி. கலைஞர் கூட தான் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வச்சாரு. ஒரு காங்கிரஸ்காரனுக்கு மந்திரி பதவி கொடுத்தாரா? தடாலடி அடிச்சாங்க, ஏறி படி போனாங்க, காவடி தூக்குனாங்க, மிரட்டி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க. சொல்லிட்டாரு, நீ விடு, அவன் சோனியா அம்மாட்ட பேசிக்கிறேன்ட்டார். சப்தநாடி அணுகி போச்சு. ஏங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் வரலாறு நமக்கு தெரியாதாங்க? தமிழக அரசியல் 2026 எதை மையமாக கொண்டு எப்படி சார் நகரும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? இப்போ சொன்னால் அண்ணாமலை மையமாக கொண்டு தான் முடியும். ஏன்னா அண்ணாமலையை மீறிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, கஷ்டம். அவர் அந்த மாதிரி ஃபோர்ஸாக வளர்ந்து, உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை ஃபோர்ஸாக வளர்ந்துட்டார். ஒரு குறுகிய சீக்கிரத்தில் ஆளுமையாயிட்டார். நீங்கள் ஏங்க அப்படி ஜெயிக்கலாம், அது உள்ளே போக விரும்பல, ஜெயிக்கலாம் தோக்கலாம். ஆனால் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு நோட்டாலேருந்து 1 வந்தால் கூட அதிகம் போது 8, 9 வந்தால் பெரிய விஷயம். அது 15, 16 கன்வெர்ட் ஆகிருக்கு. என்டிஏ வந்து 15, 16 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஈஸி 25 தொட்டுரும். எனக்கு கருத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்குமா? வாய்ப்பில்லை. எதிர்கட்சி தலைவராக உட்காருமா? 70 சீட்டு பிடிச்சி இப்போ இருக்க மாதிரி 70 தலைவராக உட்காரும். அப்போ எந்த ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவோ அதிமுகவோ கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய எதிர்கட்சியாக பாஜக இருக்குங்கிறது என்னோட கருத்து. இப்போ ராகுல் காந்தி போட்டிட்ட ரேபர்லியா இருக்கட்டும் இல்லை வயநாடா இருக்கும் சார், 2த்துலயும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. வயநாடு தான் வந்துட்டு அவர் ராஜினாமா பண்ணுவார்னு சொல்லி பேசப்பட்டு வருகிறது. என்ன காரணம் சார்? ரேபர்லி அவங்க பாட்டி போட்ட தொகுதிமா, அவங்க பாட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதி அது. ரேபர்லிலாம் சாதா தொகுதி இல்லை. ஜவஹர்லால் நேருன்னு ஒரு தொகுதி இருந்தது, இந்திரா காந்திக்கு ஒரு தொகுதி இருந்தது, ராஜீவ்காந்திக்கு ஒரு தொகுதி இருந்தது. ராஜீவ்காந்தி வந்து அமேத்தி. அந்த சோனியா வந்து இந்த வாட்டி வேண்டாம், போட்டி போட வேணான்னு சொன்ன தொகுதி. ஏன்னா ஸ்மிருதி இரானி போன வாட்டி தோக்கடிச்சாங்க ராகுல் காந்தியை. இந்த வாட்டி 2வது தோல்வி வந்து அசிங்கமாயிட்டுன்னு சொல்லி அந்த அம்மா பாவம் அவங்க போட்டி போட்ட தொகுதியை அவங்க பதவியை ராஜினாமா பண்ணி போட்டி போடாமல் ராஜ்யசபாவில் போய் பையனை லோக்சபாவில் பண்ணி ஒரு தாய் உள்ளம், ஏன்னா பையன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது. அப்படிப்பட்ட தொகுதி அவர் ராஜினாமா பண்ணிட்டு வயநாட்டில் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டி போட்டு ஜெயிக்க வச்சார்னா அது நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவ். பிரியங்காவும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும், ஏன்னா அவங்களை இந்திரா காந்தியாக பார்க்குறாங்க. வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டி போட்டாங்கன்னா அது வெற்றி வாய்ப்புன்றது இருக்கு, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா அது அந்த இடம் வந்து காங்கிரஸ் தொகுதியாக மாறிட்டு வருது. வயநாடு இருக்கு, இஸ்லாமியர்கள்லாம் கண்ணு மூட்டு காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க. வயநாட்டில் இஸ்லாமியர் அதிகம், கண்ணு மூட்டு காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க. ஸோ எப்படி ராகுல் ஜெயிச்சா மாதிரி ஈஸியாக பிரியங்கா ஜெயிச்சுட்டு போகலாம். 2 பேரும் பார்லிமெண்ட் தப்பு இல்லை. ஏன்னா பிரியங்காவை இந்திரா காந்தியோட மறு வடிவமாக பார்க்கும்பொழுது அவங்கள வந்துட்டு போட்டுமே, ரெட்டைக்குள் துப்பாக்கியாக இருக்கட்டும், தப்பு இல்லையே. பிரதர்ஸ் 2 பேர், சிஸ்டர்ஸ் 2 பேர் வரட்டுமே.
எனக்கு தெரிஞ்சு வயநாட்டில் ராஜினாமா பண்ணி பிரியங்காவுக்கு போட்டி போட வைப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுப்பாங்களா வயநாடு மக்கள்? கண்டிப்பாக அதில் ஒன்று ஏன்னா அவங்க காந்தி ஃபேமிலி மாதிரி நிறைய அன்பு வச்சிருக்காங்க. ஓகே சார். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து தேர்தல் வர இருக்கிறது சார். அங்கே வந்துட்டு இந்த செட்பேக்ன்றது பாஜக மீண்டு வருமா சார்? இது என்ன செட்பேக் இல்லை. ராம ஜென்மபூமியை ரொம்ப நம்பிட்டாங்க. நம்பினதோடு மட்டும் எல்லாம் வேலை செய்யலை. நமக்கு ராஜாவை ஓட்டு வாங்கி கொடுத்துருப்பா, அட ராமனா வந்துருப்பா அப்படின்ட்டு சுணக்கமாக இருந்துட்டாங்க. இது யோகி மேலே தவிர யார் மேலே தவிர நான் உள்ளே போக விரும்பலை. யூபியில் பாஜக தோற்றதுக்கு காரணம் அங்கே சுணக்கமாக இருந்து வேலை செய்யல, ராமர்னால ஓட்டு வரும் நம்பினது. ரெண்டாவது கேஸ்ட் ஃபேக்டர். இஸ்லாமியர் ஓட்டுலாம் அப்படியே லல்லுவோட பையனுக்கு போயிடுச்சு. அப்படியே தேஜத்துக்கு போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இஸ்லாமியர் வாக்கு வந்து மிக அதிகம் அப்படியே போயிடுது. மாயாவதி ஓட்டு பேங்க் எல்லாம் கூட இங்கே போயிடுது. மாயாவதிக்கு ஓட்டு இந்த அந்த அம்மா 10% கூட எல்லாம் போயிடுச்சு. இப்போ அமௌண்ட் போயிடுச்சு. இப்போ திருப்பி பிஜேபி கூட்டணி வைக்க போகுது. இப்போ சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டு வச்சதுன்னா ஸ்வீப் பண்ணிடும் கணக்கு. ஏன்னா பாஜகவில் இவங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அதிகம், பகுஜன் சமாஜ் கட்சியில் பிராமணர்கள் அதிகம். அது ஒர்க்கிங் தலைவரே ஷர்மான்னு ஒரு பிராமணர் தான். ஸோ இது ஒரு எலெக்ஷன் ரீஇன்ஜினியரிங் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்ததுன்னா அந்த கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இந்த ராமரை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அவர் பூஜை மட்டும் வச்சுட்டு நீங்கள் மோடியோட பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போய் யூபிங்கிறது 80 எம்பி உள்ள மாநிலங்க, பிரதமரை தேர்ந்தெடுக்க மாநிலம், பிரதமரோட கருவறையே அங்கேருந்து தான் வருது. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திலேருந்து, ராஜீவ் காந்திலேருந்து, ராகுல் எல்லாம் வர இடமே அங்கே தான். அங்கே போய் நீங்கள் சொல்லமாக இருக்க முடியாது. அது இல்லாமல் என்ன எடுத்து இந்த கேஸ்ட் ஃபேக்டர், போலரைசேஷன் ஃபேக்டர். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி நல்ல கேண்டிடேட்டை போடலன்னு யாரோ சொன்னாங்க. நான் கூப்பிட்டு பேசுகிறேன் லக்னோவில் ஃப்ரெண்டுக்கிட்ட. நல்ல கேண்டிடேட் போடலைங்க, கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க, கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஸோ இந்த சுணக்கங்கள்லாம் யோகி மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம் இருக்கு இல்லைங்கள. மத்திய பாஜக தலைமையும் யோகி மேலே வருத்தத்தில் இருக்குது. அதனால தான் அவர் வந்து ஸ்வேரிங்கில் 3வது சீட்டில் உட்காந்தார். 3வது ரோவில் தான் அவர் சீட்டு கொடுக்கப்பட்டது. முதல்ல கொடுக்கப்படல, 2வது கொடுக்கப்படல, 3வது ரோட்டில் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அது பாஜக எல்லா அரசியல் பண்ணும். அதுக்கு அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு மாற்ற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி 15 வருஷம் மோடி ஆட்சியில் இவர் யோகி ஆதித்யநாத் இருந்துட்டார். அவர் மத்திய அரசாங்கத்திலேயோ வேறு எங்கேயோ கட்சி தலைவர் பதவி கொடுத்துட்டு போகலாம், வேறு பொறுப்பான வேறு பதவி கொடுக்கலாம். அது அடுத்த தேர்தல் இவர் தலைமையில் சந்திக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் யூபியில் தொடர்ந்து எடுக்கப்படலை. ஒரு 30+ சீட்டு வந்திருக்கு. அது 60-70 வரதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த தேர்தலில். ஆனால் 80க்கு 80 வரதுங்கிறது இனிமேல் நடக்கிற காரியம். ஆனால் அது களப்பணி ஆற்றி நல்ல கூட்டணி வச்சு, மாயாவதியோட கூட்டணி வச்சு, இந்த லாலு ஓரம் கட்டி இந்தி கூட்டணி ஓரம் கட்டினாங்கன்னா பாஜக நல்ல எதிர்காலம் யூபியில் இருக்குது. இல்லை, இந்த தேர்தலில் வந்துட்டு தோக்க காரணம் என்ன சார்? அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த இடஒதுக்கீடு வந்து கையில் எடுத்துட்டாங்க எதிர்கட்சிகள் வந்துட்டு. இல்லைம்மா, 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு மாதத்துக்கு யார் தான் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் 97 1967 டிஎம்கே ஆட்சி வந்தபோது சாப்பாடு இல்லாமல் ஜனம் கஷ்டப்பட்டாங்க. பிரெட்டை சாப்பிட சொல்லி கஷ்டப்பட்டாங்க. எலிக்கறி சாப்பிடுனார் ஒரு காங்கிரஸ் மந்திரி. வந்து பட்னியாக இருக்க பழிக்கும்னாரு. எனக்கு பசியில் துடிச்சாங்க 67. அப்போ வந்து அண்ணா சொன்னார், 1 ரூபாய்க்கு 3 படி அரிசினார். ஜனலாம் திரும்பி பார்த்தாங்க, என்னடா அது 3 படி அரிசி 1 ரூபாய்க்கா? அவன் அப்போல்லாம் 50 ரூபா 100 ரூபா தான் சம்பளம். நான் சொல்ல 67 எங்கள் அப்பாவுக்கு 150 200 சம்பளம் இருக்கும். ஒரு படி ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி. அப்புறம் சொன்னார், 1 படி நிச்சயம் 3 படி லட்சியம்னார். அங்கேயும் கொஞ்சம் 1 படி நிச்சயம் 3 படி லட்சியம்னார். சரி, 1 படியாவது 1 ரூபாய்க்கு வருது, ஓட்ட போட்டாங்க. அன்றைக்கி போட்டாங்க, இன்னி வரைக்கும் எழுந்துக்க முடியல. அந்த மாதிரி என்ன படித்தா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இலவசம் தானே கூடு. இப்போ என்ன கர்நாடகாவில் ஏன் பிஜேபி ஜெயிச்சது? உலகத்தில் இல்லை அத்தனை இலவசங்களையும் காங்கிரஸ் சொல்லிச்சு. டிகே சிவகுமார், சித்தராமையம் உங்கள் வீட்டில் வந்து சமையல் பண்ணி சாத்த வாயில் ஊட்டி விடுவோன்ற வரைக்கும் எல்லாம் சொல்லிச்சு. உங்களை பஸ் ஏற்றி காலேஜுக்கு அனுப்புகிறோம், காலேஜ்லேருந்து உங்கள் பேக்கப் பையனும் வீட்டில் கொண்டாந்து வைக்கிறோம். இதை விட வேடிக்கை, தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் 5வது நாள் யூபி காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து 1 லட்ச ரூபா வாங்கின்னு போச்சு. அந்த டோக்கன் கொடுத்து எல்லாருக்கும் டோக்கன் வச்சுட்டு இருந்தாங்க. ஜனங்களாம் 1 லட்சம் பாவம் வயசானவங்க இஸ்லாமிய பெண்மணிலாம் ஏமாந்து கூட தெரியல. இன்னும் 5 வருஷத்துக்கு அவனையும் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் அடுத்த சட்டசபை தேர்தலில் மரணடியாக வாங்கும். முதல் வெற்றி
1,00,000 சொல்லி ஏமாற்றி ஜனங்களை இப்போ நம்ம சொல்லுவாங்க, எனக்கு பதவி கொடுத்தியா, ஆட்சி கொடுத்தியா, எங்களுக்கு எதுவும் பொறுப்பு கொடுத்தியா, எப்படி கொடுப்பேன், கொடுக்க போ அப்படின்னு ஆட்சி ஓட்டுவாங்க. இது கோபமாக மாறும். எப்படி தமிழ்நாட்டு சில இடங்களில் அந்த 1000 ரூபா கொடுக்காது கோபமாக மாறித்தோ, ஜனங்களோட மனநிலையை கணிக்கவே முடியாது. நீங்கள் அது கத்தி மாதிரி இப்படியும் பாயம் அப்படியும் பாயம், அப்படி பாஞ்சதை வச்சுங்க, அடுத்த வாட்டி யூபியில் காங்கிரஸ் காணாமல் போயிடும். தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.